வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மொத பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அடேங்கப்பா, சிவசாமிய பத்தி எல்லா விஷயங்களையும் விரல் நுனியில வச்சிருக்கீங்களே. நாம ஏன் சம்பந்தம் வச்சுக்க கூடாது? என்னாச்சுங்க? இல்லம்மா, அது என் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்க நான் நீனு போட்டி போட்டு வருவாங்க. முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. என்னாச்சுங்க? இல்ல, திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு மாதிரி தடுமாறிடுச்சு, கைகாலெல்லாம் ஓடல, அதான். ராணி, மா நீ போ. இது என் பொண்ணு மதுமிதா. உட்காருங்க. உங்க பையன்கிட்ட போட்டோவை காட்டுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மத்த விஷயங்களை பேசிக்கலாம். என் பசங்க நான் கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டாங்க. என் பையனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாப்பாவா? அதான் உங்க பொண்ணைத்தான் சொல்றேன். பாப்பாவை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவளும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அப்புறம் என்ன, தாராளமா சமாளித்து முடிச்சிடலாம். அப்படி இல்ல. நீங்க முதல்ல உங்க பையன் கிட்ட போட்டோவை காட்டி கேளுங்க. அவரு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மத்த விஷயத்த மேற்கொண்டு பேசிக்கலாம். சரிங்கம்மா, நான் போட்டோவை காட்டி பையன்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க. வாங்க. போயிட்டு வரோமா? வாங்க. சரவணா, நான் ஒரு மனுஷன் இங்க ரூம்குள்ள வந்துட்டு போறேன், நிமிந்து கூட பார்க்காம அப்படி என்ன யோசனை? ஒண்ணுல பூங்குடி. ஓ, எங்களை பார்க்க பிடிக்கலையோ? என்ன ஆச்சு சரவணா? என்கிட்ட நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே. நானே சும்மா போனா கூட நீ விரட்டி விரட்டி வந்து பேசுவ. இப்ப வழிய வந்து பேசுற அமைதியா இருக்க. சரவணா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பூங்குடி, என்னைக்கும் இல்லாம அம்மா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எதுக்கு? இன்னைக்கு ஏலம் எடுக்க போயிருந்தோம்ல, அங்க புதுசா ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஏலத்தை எடுத்துட்டாங்க பூங்குடி. அதனால என்ன? அம்மா தடவையா தோத்து போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டேன். இருந்தாலும் அம்மாவை வருத்தப்பட வச்சிட்டோமேன்னு மனசுக்குள்ள ஒரு மாறி இருக்க பூங்குடி. நான் இருந்தோம் அந்த ஒரு நிமிஷம் கூட அவங்க சோகமா இருக்க கூடாதுல பூங்குடி. நான் இருந்தோம் அப்படி நடக்கலாமா? என்ன நானே நினைச்சு. ஏய், இதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்படுவாங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அம்மா, மா, வாங்கம்மா. நான் அவமானப்படுறது உனக்கு சந்தோஷமா பூங்குடி? ஐயோ அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, சரவண அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு சொல்றான், நீ சாதாரணமா இதுக்கெல்லாம் வருத்தப்படுவாங்களாங்கிற? இதுவே இந்த அவமானம் உனக்கு நடந்திருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? என் மருமகளுக்காக நான் 10 ஊரை கொளுத்துவேன். நீ என்னடான்னா இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களான்னு சாதாரணமா கேக்குற? அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பரவாயில்ல விடுமா. எனக்கு
அந்த அகிலாண்டேஸ்வரி பண்ணதை விட இப்ப நீ சொன்னதுதான் ரொம்ப காயப்படுத்திடுச்சு.